Indicesல next sum. If x is equal to y power z, y is equal to z power x, z is equal to x power y. Prove that xyz is equal to 1. Now show that xyz is equal to 1. என்ன கொடுத்திருக்கு? x is equal to y power z. இது first equation. y is equal to z power x. இது second equation. z is equal to x power y. இது third equation. Substitute 2 in 1. 1 என்னது? x is equal to y power z. இந்த yக்கு பதிலாக ரெண்டாவது ஈக்குவேஷன் z power x போடுங்க. அப்போ x is equal to z power xzன்னு கிடைக்கும். இது fourth equation. புரியுதா உங்களுக்கு? இந்த ஒய்யை தூக்கி கொண்டே இந்த இந்த z power xன்னு இந்த ஒய் இருக்க இடத்துல போடுறோம். இப்போ சப்ஸ்டியூட்டிங் 3 in fourth equation. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டாந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பவர் ஒய் போடுங்க. எக்ஸ் இசட் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பவர் ஒய். அப்போ இது எல்லாம் பெருக்கி என்ன ஆயிரும்? இது எக்ஸ் ஒய் இசட்னு ஆயிரும். அப்போ இந்த சைடு 1 இருக்கதா அர்த்தம் பவர், இந்த பக்கம் எக்ஸ் ஒய் இசட் இருக்கதா அர்த்தம். பேஸ் ஒன்றா இருந்தால் பவர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம், விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா உங்களுக்கு? இது இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்க ஒய் இருக்குல்ல, இந்த ஒய்க்கு பதிலாக இசட் பவர் எக்ஸ்ன்னு போடுறோம். அப்போ இசட் பவர் எக்ஸ் இசட்னு வந்துடுது. இப்போ இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பவர் ஒய்ன்னு போடுறோம். அப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் ஒய் இசட் இந்த பக்கம் 1 வச்சுக்கிறோம். அப்போ ரெண்டு பக்கம் பவரை ஈக்குவேட் பண்ணையில் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுது. அடுத்த சம் பாருங்கள். இஃப் எம்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், என்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய், and m power y into n power x is equal to a power 2 by z, so that xyz is equal to 1. அந்த கொடுத்துருக்க இந்த இதை எடுத்துக்கோம். m power y into n power x is equal to a power 2 by z அப்படின்னு கொடுத்துருக்குல, இதை எடுத்துக்கோம். mக்கு பதிலாக a power xஐ சப்ஸ்டியூட் பண்ணணும், nக்கு பதிலாக a power yஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது ரெண்டும் இப்போ உள்ளே பெருக்கிக்கும். ஏ பவர் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் ஒய், ஒய் எக்ஸ்னாலும் எக்ஸ் ஒய்னாலும் ஒன்று தான். ஏ பவர் 2 by z. 2 ஏக்கு ஒரு ஏ போட்டுட்டு பவரை கூட்டுவோம். ஈக்குவல் டு ஏ பவர் 2 by z. இப்போ ஏஏ இருக்கிறதுனால பவரை ஈக்குவேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏ பவர் 2xyன்னு வந்துடும். ஈக்குவல் டு ஏ பவர் 2 by z. இந்த 2 xy வந்து இப்போ 2 by zக்கு ஈக்குவல். ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ xy இஸ் ஈக்குவல் டு 1 by z. இப்போ இந்த z இந்த சைடு போயிடும். xyz இஸ் ஈக்குவல் டு 1. இந்த எம்முக்கு பதிலாக ஏ பவர் எக்ஸையும் என்னுக்கு பதிலாக ஏ பவர் ஒய்யையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்.